அடுத்த ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. காவேரி வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா, யமுனா காவேரி பர்த்டேக்கு வந்திருக்காங்க. ஸோ விஜய் வீட்லேருந்து நம்ம காவேரியும் போயாச்சு. அதுக்கப்புறம் காவேரி பர்த்டேன்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா வந்து காவேரிக்கு வந்து சஸ்பென்ஸா எதனா பண்ணணும்னு சொல்லி பர்த்டே விஷஸ்லாம் பண்றாங்க. ஈவினிங் சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி காவேரியும் கிளம்பி போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து காவேரிய வழிமறிச்சு, அதாவது கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வெட்கப்பட்டு ஒரு கியூட் எக்ஸ்பிரஷனோட பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது எபிசோட்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. என் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, அவர் லவ் தான் சொல்ல போறாருன்ட்டு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. பர்த்டே விஷஸை தான் பார்த்தீங்கன்னா, அவரோட பாணியில வந்து நம்ம விஜய் வந்து காவேரியை விஷ் பண்ண போறாரு. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா, "என் பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்க போறாங்க. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, "உங்க அம்மா தான் சொன்னாங்கன்னு" சொல்லி விஜய் வந்து சமாளிக்க போறாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் பர்த்டே பார்ட்டி நம்ம காவேரி போகும்போதே பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன்லாம் பலமா செஞ்சுடுறாங்க. அப்போது எல்லாருமே குட்டி காவேரிக்காக நம்ம கங்கா, யமுனா, சாரதா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் குட்டி காவேரியும் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. குட்டி காவேரியை பார்த்த சந்தோஷத்தில் கங்கா, யமுனா எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா இது! நம்ம ஸ்டூடெண்ட்ட வந்து நம்ம அக்கா வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த அளவுக்கு பாசமா, அம்மாவே பரவாயில்ல போல, இவங்கலாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்காவோட பாப்பாவும், காவேரியோட பாப்பாவும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பண்றாங்க. இதெல்லாம் விஜய் வந்து பார்த்து ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "உன் ஸ்டூடெண்ட்டோட அப்பா வந்து செம்ம கியூட்டா இருக்காரு. இவரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி கங்கா சொல்றாங்க. உடனே காவேரி மனசுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் அந்த மூமெண்ட் வந்து தொடங்குற மாரி பர்த்டே சீன்ஸ்ல வந்து காட்டியிருக்காங்க. ஆமால்ல, கரெக்ட்டு தான். பார்க்க நல்லா தான் இருக்காரு. லவ் பண்ண என்ன தப்பு? அப்படின்னு சொல்லி காவேரி யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேமிலிய எவ்வளோ லவ் பண்றாரு, தன் ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்றாரு, குழந்தைய எவ்வளோ லவ் பண்றாருன்ற உண்மையெல்லாம் காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கவும் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய்க்கும் மேல பார்த்தீங்கன்னா, காவேரிக்கும் லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பர்த்டேல பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு பழச ஞாபகப்படுத்துற விதமா விஜயும் வந்து கிஃப்ட் எல்லாம் பிரசன்ட் பண்றாங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பர்த்டேவே செம்ம மாஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ராகவ் ஆல்ரெடி இன்னைக்கு எபிசோட்ல வந்துட்டாரு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு வில்லத்தனம் பண்றாரு. குழந்தைய கடத்துறாரா? இல்ல தொடர்ந்து காவேரிக்கு திருப்பியும் எதனா அடிபடுற மாதிரியான மூமெண்ட் வந்து வச்சிருக்காங்களான்னு தெரியல. தாத்தா, விஜய், குழந்தை, காவேரி எல்லாருமே வந்து நைட் ஷூட் வந்து எடுத்திருக்காங்க. இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டாகவும் இருக்கு. அடுத்து விஜயோட ஒரு ஃபைட் சீனும் வந்து அப்கமிங் ப்ரோமோவா கொண்டு வராங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரியும் நம்ம விஜய் கிட்ட எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க போகிறாங்க, அந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி எபிசோட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா மூலமாக காவேரிக்கும் வந்து விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் லவ்வும் தொடங்கியாச்சு. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ்லாம் வந்து பார்க்கவே செம்மையாக இருக்க போகுது. இது வரைக்கும் விஜய் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ காவேரிக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி பட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. ராகவ் என்னதான் என்ட்ரி ஆனாலும் அவரை பார்த்தா ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து வரல. பசுபதி கூட ஓகே, ஆனால் அவங்க பையன் ராகவ் பார்த்தீங்கன்னா வில்லனா நம்ம எல்லாருக்கும் தோணலை. சாதாரணமாக வந்து பேசிட்டு போகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பார்க்கலாம் வேறு எதனா வில்லன் சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்லை பசுபதியே வருவாரா, இல்லை ராகவை வச்சே வந்து கதையை மூவ் பண்ண போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் எபிசோடில் ஒரு ஃபைட் சீன் வந்து காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் காவேரியும் விஜய் கிட்ட இந்த லவ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விஜயோட பர்த்டேவும் அப்கமிங் ப்ரோமோவும் வரவும் போகுது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.